மகாவிஷ்ணு கைது, சட்டம் தன் கடமையை செய்யும். அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அரசு பள்ளியில் சர்ச்சையாக பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். மகாவிஷ்ணு என்ற நபர் சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியுள்ளார். மேலும் பாவம் புண்ணியம் மறுஜன்மம் போன்ற மூட நம்பிக்கை தொடர்பான கருத்தை அவர் மாணவர்களிடம் பேசியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் இது போன்ற கருத்துக்களை கூறக்கூடாது என்று அவரிடம் கூறியுள்ளார். ஆனால் மகாவிஷ்ணு, உங்கள் பேர் என்ன? பள்ளிகளில் மதம் குறித்து பேசக்கூடாது என்று யார் சொன்னது என்று மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் மிக கடுமையாக நடந்து கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றன. மகாவிஷ்ணு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. அரசு பள்ளிகள் அனைவருக்கும் பொதுவான இடமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு அமைப்பையும் இழிவுபடுத்தவும் வகையில் இருக்கக்கூடாது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய நபர் மீதும் அது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், எனது பள்ளிக்கு வந்து எனது ஆசிரியர் அவமானப்படுத்தி அந்த நபரை நான் சும்மா விட மாட்டேன். இனிமேல் பள்ளிகளில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சைதாப்பேட் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி ஆகியோர் பணியிடை மாற்றமும் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் பெரிதாக பிடித்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஆஸ்திரேலியர் இந்த வீடியோ வெளியிட்ட மகாவிஷ்ணு, நான் பேசியதில் என்ன தவறு உள்ளது? நான் எங்கேயும் ஒளியவில்லை. நாளையே சென்னை வந்து இது குறித்து போலீசாரிடம் விளக்கம் அளிக்க உள்ளேன் என்று விளக்கம் அளித்தார். இதை அடுத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்து அவரிடம் சைதாப்பேட் உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் ஆன போலீசார் விமான நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிலையில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியதாவது, மகாவிஷ்ணு மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டம் தன் கடமையை செய்யும். மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்துள்ளனர். அதன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஏன் ஏரியாவுக்கு வந்து பேசி பேசுறீங்க? என்னோட ஆசிரியர் எந்த அவமானப்படுத்தி இருக்காரு. அதான் உடனே அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமா தெரிவிக்கிறோம். நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழாசிரியர் சங்கர் சார் அதான் குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம், ஆசிரியர் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க நீங்க வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாங்க அவ்வளவு ஒரு பெருமையாக இருந்தால் அந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் ஒரு வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர் தனிப்பட்ட முறை கேட்டிருக்கேன். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்காத அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் காணொலி மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன் ஏரியாவுக்கு வந்து பேசி பேசுறீங்க? என்னோட ஆசிரியர் எந்த அவமானப்படுத்தி இருக்காரு. அதான் உடனே அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமா தெரிவிக்கிறோம்.